சோறு சாப்பாடு சாப்பிடுற இல்ல இட்லி தோசை அது சனிக்காம சாப்பிட மாட்டேன். மணி ஆட்டிடுவ மணி மணி இருக்குது பல்லு இல்ல. என்னடா வேலை பாக்குறேன் மடிப்பு மொத்தமா நீங்க மோத காட்டு கொடுங்க நான் என்ன பண்றேன் மொத்த காலையில இப்பதான் பிஞ்சி அதான் நான் என்ன பரவாயில்ல கடை வாங்கிட்டு இல்ல ஆமா அவன் கேட்கறது முன்னாடி கொடுக்க முடியல இல்ல வேலைக்கு போக மாட்டேன் நான் அம்மா உன்ன கஷ்டப்பட்டு சொன்னா ஐயாடா மூடு வாய நீ மூடு நான் மூணு ஏனாண்டா உம்மள அப்புறமா நான் வச்சு செய்வேன் நான் வைக்காது வச்சு நான் பார்த்தாலே நீ வாந்தி எடுப்ப பார்த்தாலே நீ வாந்தி எடுப்ப புல்லா பார்க்கும்போதே வாந்தி எடுப்ப அவ்வளவு புல்லா இருப்பேன் நான் என்னன்ற கடை வாங்கிட்டியா ஆமா கடை முடியலன்ற ஆமா அவன் கேட்கறது முன்னாடி கொடுக்கவும் முடியல இல்ல அவன வாடா போடான்னு கேட்காது நான் தான் கேட்பேன் அடுத்தவனுக்கு பயப்படலாம் படிச்சவனுக்கு பயப்படும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அவன் சொல்லிட்டா கடன் கொடுக்குறான் பாரு அவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அதே கடவுள் இந்த வெண்டியாஸ் பேர் மலிக்கிறாரு திருவா பண்றாங்க அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொன்னாரா இவ்வளவு விட்டு வச்சு பண்ணி திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுவா கேட்காதீங்க நான் கடவுள் அதான் நல்லாக்கதா நாயும் ஓய்வுதான் சாய் சூப்பர் பாய்மா யாருமா சொல்ல பாரு நல்லாக்கதா நாயும் ஓய்வு நான் என்ன கடவுளுக்காக செய்யறாங்கன்னா எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற ஓகே செருப்பு குறுக்கையா வர நான் குறுவாங்க சைடுல தான் நான் குறுவாங்க நான் பாக்குறேன் கடவுளுக்காக செய்யறாங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா கடவுளுக்காக திருவிழா எல்லாம் எழுந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் தம்பி வந்தா சும்மா இருக்க மாட்டான் யாரத்துல ஆட்டம் கிடையாது அவன் ஆனான்னு வச்சுக்கா நான் பெட்ஷீட் போட்டு பொறுக்க வச்சுக்கிறேன் காஞ்ச பொறுக்க மாட்டியா தம்பி அப்புறம் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும் அப்படியா வாங்க நீ என்ன பண்ற அந்த மடிப்பு எல்லாம் கழிச்சு விட்டுற தாலியத்த பையா நீ என்ன பண்றே பண்ணு நடிப்பு படி வச்சு கட்டி வச்சு ஆமா சரி நான் கேக்குறேன் எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் புரியல கேளு எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு மணி நேரம் பாக்குறியா காலைல உங்க அம்மா தாலி அறுப்பேன் அத்துக்குமா சுத்தமா எங்க அப்பா நான் பிடிக்கலமா அத்து வந்து ஏன்னா நான் போட்டு வாங்க நான் நைட்டு கேட்கறேன் வந்து அவங்க நான் கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா கொடுக்க மாட்டான் நான் வாங்கினா குறம்பு வந்து உட்காந்து அவன் குத்தாங்க குடி வந்து இல்லை நான் கேட்கறதுல குடும்ப ஓ நாட்டை வாய் வைக்கிறோம் வாழ வைக்கிறோம் ஆளுக்கு 3 கோட்டர் எங்க அப்பா 3 கோட்டர் நான் 3 கோட்டர் ஒரு கோட்டர் 20 ரூபா வரி 6 கோட்டர் 120 ரூபா கட்டுறேன் கவர்மெண்ட்டுக்கு என்ன வரல காட்டுறேன் அப்ப வரல காட்டாதா நான் என்னன்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் இப்ப நான் இருக்கிற எண்ணெயும் வச்சுக்கேன் என்ன வச்சு ஒரு உதாரணம் நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு இன்னும் எனக்கு கல்யாணமே நடக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகு வேண்டிக்கா நான் தான் வாங்கி வேண்டிக்கா எந்த கடமை வேண்டாத அது பேசாத கடவுள் நான் பாத்துற அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் விட்டேனே நான் கடவுள் நான் நித்யானந்த சாமியார் நித்யானந்த சாமியார் யார் தெரியுமா நான் ரஞ்சிதா
போட்டு மேல வைக்காதடா. அப்ப கீ வைக்கிட்டா என்ன அசிங்கமா இருக்குடா நிஜமாவே. யாரு அவனுக்கா உனக்கு எனக்கு அசிங்க ஒரு மாதிரி கிட்டிக்கிட்டீங்க. உனக்கேவா மாதிரி கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிறாங்க எல்லாரும். ஐயோ கலக்காய் கொல்லில இருக்கும். ஏய் நான் என்ன சொல்றேன், என் தகுதி வேற உன் தகுதி வேற. என் மேல கை வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா காலை வைக்காதடா. அப்ப நான் கையை வைக்க கூடாது காலை வைக்க கூடாது. அப்போ நான் என்ன ஊட்டியே விடாது. அதான் வேற வேலை இல்ல. யாருக்கு தான் வாங்கிவா போன் வாங்கிவா காட்சிக்கு தான் பார்த்து வாங்கிவா. என்னடா நான் என்னன்றேன் அதுக்காண்டி சொல்லல. இப்போ கடவுள் இருக்கிறான்னா அதை உதாரணம் வச்சு சொல்றேன்னா என்ன வச்சு உதாரணம் சொல்றேன். கடை வாங்கினேன் அவங்ககிட்ட எவ்வளவு வாங்கினேன் எப்படி வாங்கினேன் உண்மையிலே சொல்றேன். அவங்ககிட்ட நான் துட்டாவே கடை வாங்கல. என் பெரும் ஒண்ணு கல்யாணத்தை வச்சுட்டாங்க. என் பெரும் என்னமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்க 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட. கேட்டவங்க போனா ஒரு 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா? முடியாது. அந்த நேரத்துல கடவுத்த கண்ணடி விளம்பரம் பண்ணாங்க. என்னவா 2 வீலர் விளம்பரம் புது கம்பெனி தந்துக்கிற வாங்க 2000 ரூபாய் ஒரு வண்டி எடுத்து கொடுக்கும். அப்புறம் மாசமானா கட்டுங்கணும். நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுவும் போயிடுச்சு நல்லபடியா. 1 வருஷம் ஆச்சு. குழந்தையும் வந்துச்சு. அந்த குழந்தையும் பேர் வச்சுட்டாங்க. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டுனதே கிடையாது. மாசமான பணத்தை கட்ட சொல்லி அதாவது சொல்லிட்டு போட்டாமா மாசமானா கட்டுனேன். இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே நான் கட்டுவேன். அது நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமாயிட்டேன் நான் கட்ட இல்லமா ஒரு பேச்சு மாசமான மாசம் ஆகுது இல்ல மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. கட்டி இருப்பா எப்போ ஜெயிலு கலைக்கிற மாசமான கட்டு மாசமான கட்ட போறான் உக்கால ஓயால் அனுப்புற மாசம் ஆயிடுச்சு. ஐயோ ஆமா 1 வருஷத்துக்கு 8 மாசம் 12 மாசம் 1 மாசம் கூட ஓயா விட்டுமா மாட்டேன். இல்ல நான் கேக்குறேன் தப்பா நடிக்காத. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். கேளு நீ ஆம்பளை தானே. சிங்கா இப்ப நச்சா கூட 2 சால் ஓடு. எனக்கு பாதி வந்து என்ன பாக்குற அது கோயில் கண்ணு இல்லப்பா. இவனை நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓ தமிழ்மா ஏண்டா அடிமா சொல்றேன். என்னடா கேட்டு வாங்குறீங்க? ஓ ப்ளீஸ் அடிமா. ஓ சத்தியமா நீ அடிக்க சொல்லி உன் பொண்டாட்டி மேலே இருக்கிறேன். அடி சொல்ல நான் அப்படியே பழுக்கிறேன். நீ கையாட்டு சொல்லி உன் கூத்தியார் மேலே இருக்கிறேன். ஐயோ தலையில சொல்லி உன் கொய்தா மேலே இருக்கிறேன். அந்த பெருமை என்னன்னு தெரியல எப்படி பச்சானே தெரியல. இந்த மாதிரி அது எதுவுமே ஐயோ பகுத்துட்டு பொண்டாட்டி மாரி. ஆனா உண்மையிலே சொல்றேன் அந்த பிரம்ம தூங்கினாங்க எங்க கொஞ்சம் எடுத்து பார்த்துருக்கான். எனக்கு நீ படுத்திருக்கிறான். நம்ம சந்த பிம்பமும் அதெல்லாம் விட்டுடு. நான் ஒண்ணு கேப்ப தப்பா நினைக்க மாட்டேன். எல்லாம் கேட்டேன். இன்னும் என்னதான் கேட்க உடம்பு சீதல் உடம்பா கேட்டா அங்கங்க ஈரமாக்குது. நான் கேக்குறேன் இந்த மாதிரிலாம் பாட்டு நடக்குறிய நல்லா இருப்ப நினைக்கிறேன். நாட்டு வரும். ஏய் உண்மையில நாட்டு ஆமா என்ன விஷயமா வந்திருக்கிற? உங்க ஆளு வந்துக்கிறாரு. எந்த ஆளு? ஓ ஓ சரி அதெல்லாம் இருக்கு. நான் சொல்ல என்னடா பொம்பளையோட கோத்து வச்சு கிடக்குது. அப்பப்ப கேக்குறாங்க உள்ள வந்து நான் என்ன பண்ணுவேன் நான். சரியா நாளை எப்பவுமே கேக்குறவங்க கொடுக்க மாட்டேன். என்னடா கேக்குறவங்க கொடுக்க மாட்டா போ. நான் மரியாதை
அப்படின்னா என்னது? மரியாதை கொடுத்து அது முதல்ல தமிழ்ல சொல்ல வந்து நான் நல்ல காட்சியம் போன்ற நீ தமிழ்ல பேசு. என்னடா ஓ தமிழ் டாபரு எப்படியா நல்லா தானே போயிடுச்சு டாபர்ன்றா? டாபர் செல்லமா தான் கூப்பிட்டு டாபர்னா என்ன மீனிங்கா சொல்லு, மீனிங் சொல்லு. டாபர்னா டாபர் மீன் கூட்டி கொடுக்கறவங்க யாரை கூட்டி கொடுப்பான்? ராஸ்டூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்களும்? அப்ப யாரு? அது பேராஷூட். அப்ப இது ராஸ்டூட்னா தேவடியான. அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கணக்கு சரியா போய் சத்தா நூறு என்னப்பா 100 ரூபாய் சொல்லுமா? சரி அவரு கேட்டாரு என்னென்ன பண்ண சொல்றேன். நீ ஜிம்முக்கெல்லாம் பாரு என்ன இல்லம்மா நான் ஜிம்முக்கெல்லாம் போறேம்மா எக்ஸசைஸ் பண்றேம்மா நிறைய மாட்டேன் ஒண்டிதான் வெத்து வெளியா நான் எவ்வளவு உள்ள அனுப்புறேன் போக மாட்டேன் என்ன வரலன்ற அட்னு மாதிரி இருக்கிறாமா சொல்ற மாதிரி செய். சொல்லுமா சொல்லுமா செங்கல் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுமா பாத்தியாங்க யாரு அந்த பையன் மோசமானவோ சித்தி ஆயிடும். அவன் சித்தா அவன் ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும். எதுக்கு சித்தான்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா சித்தா? அது ஒரு அது கூட இல்ல குட்டி வேணாம். அது இல்ல இல்ல ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும். ஏன் வாய்க்கு எது சித்தா? நான் என்ன சொல்றேன் கருணாழ்த்து மாதிரி வரணும். ஆமா ஆமா 2 ஊசி வாங்கி தரேன். ஊசி போட்டுக்க நல்லா வரும். ஊசினால எந்த பத்தி வச்சியா? ஓ மை காட் தெரியுனா நிறைய ஊசி வாங்கி வச்சிருப்பேன். ஆமா சொல்ல வந்த மந்தட்டு பாத்தியா? எங்க ஆளுனா எந்த ஆளு? தளபதி ஆள வந்தான். டவுரு டவுடியோ நீ ஏன் சொல்ற? நானா சொன்னா நீ தான் டாப்பர்ன்ற. இனிமே யாரு டாப்பர் என் காதல கேட்டாலும் நான் தேவடியான்னு உன்னதான் சொல்லுவேன். ஏன் யாரா சொன்னாங்கன்னா நானா உனக்கு மாட்டேன். எனக்கு தெரியும் என் காதல கேள்விப்பட்டா நான் சொல்லுவேன். ஆமா தேவடியா சரி அதை விடு. அவர் வர இருக்குன்னா காவியா ஐயோ யாரு போட்டுட்டா? நகை கடைக்கு போனேன்னா சேட்டு கடைக்காரன் போட்டானா? ஐயோ ஆனா உன் ராசிங்களான்னு தெரியலமா. இது கேட்டு அது மாட்டிச்சு எப்போ? ஓ உன் ராசினான்னு தெரியல பாக்குறவன் உன்ன போடுறாமா இல்ல உண்மையாமா? இந்த பாரு இது கூட பின்னிக்கிச்சு பாரு. நீ நல்லா எடுத்து விடு. நானா இதோட எத்தனை தாலி? 48. ஆமா வரது 49. இந்த ஊர்ல எப்படின்னா 50 அடிச்சுணும். ஆமா என்னடா தாலி போடுறீங்க? போட்ட உடனே ஒரு மாதிரி ஆகுது. போட்ட உடனே மாதிரி ஆயிடுச்சு. நான் போட்டுங்கல்ல அவனுக்கு நினைப்பு அவன் தான் தூங்குறேன். ஏற்கனவே 48 பேர் தூங்கிட்டான். அவனுக்கு நினைப்பு நான் தான் தூங்குறேன். ஒண்ணு இல்ல கொண்டாடி காலியா சேட்டுக்கால வச்சு சொன்னா சேட்டுக்காரக்காரி எனக்கு தெரியாது. அம்மா கொண்டா தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டுக்கல்ல தான் இருந்தாங்க. வீட்டுக்கு எடுத்து விட்டதே நான் தான். ஏண்டா கூட்டி வைக்கிறேன் என் நண்பரை கேட்டாலே ஒரு ஒட்டியாளம் வேண்டும் நேரிடம் கேட்டான். அதற்கு சேட்டுக்காரக்கார அடையாளம் வேண்டும் என்று உரைத்தான். சாருமதி வீட்டுல பாவி அதால சேட்டுக்காரங்க அம்மால வச்சிருக்க அவி ராவி செஞ்சானா திருப்பி திருப்பி செஞ்சானா. ஓ மை காட் நான் சேட்டா போற கூடாதா? அம்மால வச்சு செஞ்சிருக்கோனு அததான் சொல்ல வந்துட்டாவே. ஏன்டா லைட்டுக்கு என்ன தூணா கொம்பு கலந்து மாதிரி போச்சு எல்லாரும் கலந்து கொடுக்குறாங்க. தலை சுத்திப்பா. நான் திருப்பதிக்கு போந்தல திருத்தணி போந்தல திருவண்ணாமலை கூட போந்தல. அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்த ஆரம்பிச்சு. இப்போ எந்த மலையை பார்த்து? நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து. சபையில் எப்படி பேச வேண்டும் தெரியாது. குன்றை பார்த்தேன் மலையை பார்த்தேன் மாதச்சார். சரி பரவாயில்ல. இப்ப நான் என்ன பண்ண
அவன் தொப்புல உள்ள வெண்ண விட்டு விட்டான். அது என் தப்பு இல்ல, என் ஆயா தப்பு. என் ஆயாக்கு வயிறு வலி சொல்ல என் விரல புடிச்சு வச்சுக்கும். வயிறு வலின்னு போச்சுன்னா எடுத்துரும். அதே மாதிரி தான் வச்சுட்டேன். தொப்புல அதே மாதிரி தாங்க. ஐயா தொப்புல வேலை விட்டாடா. அப்ப நான் தொப்பு போடா. ஏய், உரம்பு. போடா. தொப்புல எதுக்கு நின்னுங்க தெரியுமா? இப்ப நம்ம எங்க போறோம்? சண்டைக்கு போறோம். எதிரி படலாம் சண்டைக்கு வந்து போறீங்க. வரும்போது கத்திரிக்காய் 1/4 கிலோ, அப்புறம் தக்காளி 1 kg, அப்புறம் இந்த வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. உனக்கு புடிச்சது ஒன்னும் சொல்லவே இல்லையா? பச்சை வாழைப்பழம் தான். உனக்கு புடிச்சது செவ்வாழை இல்ல போடலாங்க. அவனுக்கு புடிச்சது உடலெல்லாம் கூட்டு நல்லா இருக்கு. அது கூட்டு அவங்க வைப்பாங்க. வாங்கி வச்சா நம்ம வேலை. புரியுதா? இப்ப நான் சண்டைக்கு போறோம். எதிரி படம் ஒரு வாரம் ட்ரைனிங் வச்சு வந்துப்பான். ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். ஏன்னா அதான் போரு. நம்ம கூட 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அதான் போர். அப்பதான் ஜெயிக்க முடியும். உண்மை. ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியுமா? எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். நீ எனர்ஜி மட்டும் இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கு நிக்க மாட்டேன். ஒரே போட்டு போட்டு போய் என் எனர்ஜியை போயிடுச்சு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னை நம்ப. உனக்கு வராது. நான் உன்னை நம்புறேன்டா. அவளை நம்பல. குடும்பம். ஐயா எனக்கு ஒரு கொஸ்டின். கொஸ்டினா கொஸ்டின் பின்னாடி இல்லப்பா எனக்கு ஒரு கேள்வி. பொறுக்கு போறீங்கல்ல, பொறுக்கும் போது பால் எடுத்து போறீங்க. இந்த வந்தீங்களே வரும்போது ரவ அது எத்தனை ஆளோட போறீங்க போச்சோ. நல்லா இருக்க நீ எப்படி போடுவியோ? ஐயோ பார்த்து உட்காரு. தாரமதே, உன்னை பார்க்க நான் ஓட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். கொச்சையே. எவ்வளவு நேரமா காத்திருக்க? காத்திருப்பதான காதலை கழகி. என்ன மறந்துட்டீங்க? மறந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாய். 365 நாட்கள், 12 மாதங்கள், 52 வாரங்கள், 7 நாட்கள், 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான். ஒரு வாரம் ஆச்சு இல்ல? உன்னுடைய ஓசை வாசைகளை நன்கு அறிந்தவன் புரிந்தவன். அதற்காக அனுமதி உன்னை பார்க்கும் போதே மனமானது எப்படி வந்திருக்கிறது. 3ஆம் குறைவான ஒன்று ஆப்பிள் போன்ற கை முதலில் ஒன்று செக்க செம்பவள கைகள் போன்ற அகண்டமாக என்ன நடை என்ன முட்டை இது போல் அழகா மணிமணி நாடுகளை பார்த்ததே இல்லை. இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் முளை நான் மறந்திருப்பான். இதையுமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறைக்க முடியும்? மறக்கவே சிற்பிகள் வரையாத சித்திரமே, சிந்தையில் தோழாத தேவியே, தேவர்களுக்கு கிடைக்காத தேனமே, என்னை விட இழுக்கவே திங்கடியே, உன்னை அழகாக ரசிக்க ருசிக்க ஒட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். கந்தரங்கக்காக உண்மையாவா? இன்பமே உந்தன் பேர் வல்லரோ
போர்முனையை சந்திக்காத லிகிதம் அனுப்பியிருக்கிறார். உன் படகளை கேட்டுக் கொண்டு முல்லைநாடு போருக்கு செல்வேன். உன் நிலைத்து விடுபட்டு செல்லலாம். எப்ப போக போறீங்க? போய்தே செல்ல வேண்டும். நீங்க எப்ப வேணா சாப்பிட்டு சாயந்தரமா போலாம்ல. ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை ரொம்ப முக்கியம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்ச நேரம் ஆனால் என்றால் அதை சொல். அதற்கு விளக்கம் அதை என்ன சொல். என்னன்னா நீங்க மட்டும் அரண்மனை நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. நான் எப்பொழுது அரண்மனைக்கு வர்றது என்னுடைய ஆட்டத்தை எப்போ நான் பார்க்குறது? புரியல. முல்லை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மணிபுரி நாட்டுக்கு திரும்பி வந்தவுடன் ஒரு முப்பெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். அந்த நிகழ்ச்சியால் நாட்டத்தை வெளிப்படுத்த சரிங்க. மணிபுரி நாட்டில் பாதம் படித்தவுடன் நான் சொல்வது போல செய்து முடிக்க வேண்டும். நான் என்ன செய்ய? அதுவும் விளக்கமாக ஐயோ நான் பண்ண மாட்டேன். மனம் வைத்தால் மாற்ற வேண்டும். ஆஹா. மங்கை நினைத்தால் எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் தான். சாருமதி, நான் சொல்வதை போல செய்து முடித்துத்தான் ஆக வேண்டும். நான் சொல்றது கேக்குறீங்களா? இது கொஞ்சம் இட கூடமா போகணும்னு கொஞ்சம் பயமா இருக்கு. இவ்வளவுதானே உண்மையா? முடிச்சிருவேன், அது பிரச்சனை இல்ல. பிறகு ஆனா இட கூடமா போயிடுச்சுன்னா உன்னுடைய அருகாமையில் நான் இருப்பேன். போதுமா? அப்புறமா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கை விட்டுட்டுனா சாருமதி, முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் மணிபுரி நாட்டின் பெண் என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். என் குல தெய்வமே, குல தெய்வத்தை எவன் ஒருவன் மறக்கிறானோ வாழ்நாளில் சந்தோஷமாக வாழ்ந்ததா சரித்திரமில்லை. அதுவும் உண்மைதான். பிறகு சரி, என் குல தெய்வமே நீதான். உங்களுக்காக எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். போருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. போயிட்டு வர எத்தனை நாள் ஆகுமோ 7 நாள் ஆகுமோ தெரியாது. அதனால ஏன் தயக்க? ஒரு 1/2 மணி நேரம் ரூம்ல எடுத்துட்டு போயேன். இதற்காகவா இவ்வளவு தயக்க விடுகிறார்? காலையில் பூப்புப்பது கள்ளிப்பூ, மாலையில் பூப்புப்பது மல்லிப்பூ. உனக்கும் எனக்கும் இரவு பூப்புப்பது இன்பப்பூ. I love you, டீச்சரா. அந்த கூவுற குயிலும் படிக்கிறது பார்த்து நீங்க பதில் சொல்ல கேட்டேன்.
இங்கு